டீ பாவமாக இருக்குது. நானும்னா சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? யார் நீ? நீ பிச்சை எடுத்த காசு இல்லையா? பிச்சைலாம் நான் எடுக்கலை. நான் இங்கே வேலை பார்க்குறேன் தெரியுமா? பார்க்க பாவமாக இருந்துச்சு, அதான் நீ சாப்பிடுதியான்னு நான் கேட்டேன். அம்மா நீ எங்கேருந்து நீ வர? சொல்லு. நான் இங்கே வேலை தேடி வந்தேன். ஏன் உங்கள் ஊரை விட்டு நீ இங்கே வேலை தேடி நீ வந்திருக்க? நான் சொன்னாலும் உனக்கு புரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன் கேளு. வீட்டில் ஆள் இருக்கீங்களா இல்லையா? எப்போ பார்த்தாலும் வீடு பூட்டிய கிடக்கு, வெளியே பார்த்து பார்க்காத மாதிரி போயிடுறீங்க. கடை வாங்கி 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு, அசல் வரல வட்டியும் வரல. என்ன நினச்சிக்கிறீங்க? அதெல்லாம் தெரியாது. 2 மாதம் டைம், அசலும் வட்டியும் வரணும் எனக்கு, இல்லைன்னா நடக்கிற வேற மாதிரி இருக்கும். இங்கே இருந்தீங்கன்னா உன்னால் கடன் அடிக்க முடியாது. கீழே போனீங்கன்னா கடன் அடிச்சுக்கலாம், உன்னோட லைஃப்லையும் பார்த்துக்கலாம். கீழே ஃப்ரெண்ட் இருக்கு, அப்படி ஏதாவது ஹெல்ப்லாம் சொல்லு, நான் அங்கே சொல்லி ஏற்படுறேன். இல்லை, நான் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கேன், அவன் வேலை ரெடி பண்ணிட்டானாமா. உதவியாக இருந்தாலும் கேளு, நான் உனக்கு அப்பா ஹெல்ப் பண்ணுறேன். உனக்கு யாருமே இல்லையா? எனக்கு மொத்த கோயம்புத்தூர் ஏன் ஒரு தான் தெரியுமா உனக்கு? அப்படி இல்லை, உங்கள் அப்பா அம்மா அப்படி யாருமே இல்லையா? என்னைய விட்டுட்டு போனதே எங்கள் அப்பா தான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தெரியுமா உனக்கு? அது தெரியுமா உனக்கு? நீங்கள் என்னம்மா இந்த நேரம்? ஏன் என்னாச்சும்மா? ஐயோ, பின்னாடி தெரியாதும்மா. சரி, நான் பார்த்துக்கிறேம்மா. நான் சொல்லி வைக்கிறேம்மா. இந்த ஒரு டைம் மன்னிச்சுக்கோங்கம்மா. நான் பார்த்துக்கிறேம்மா. சரிங்கம்மா, பார்த்துக்கிறேம்மா. என்னதாண்டா பண்ணி தொலைச்சேன்? கீ விட்டாமல் என்னை போட்டு அந்த காற்று கையால் வச்சு சும்மா இருக்க முடியாதாடா? நான் ஒன்றுமே பண்ணல. அந்த பாப்பா தான் சுற்றி விட தோணுச்சு. நான் சுற்றி விடும்போது நீங்கள் வந்துடுவீங்களா, அதான் நான் சீக்கிரம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கதவை திறந்து தானே எங்கேயாவது போய் வம்பிழுத்துட்டு வர்றேன். வீட்டுக்குள்ளே வச்சு போட்டுனாதான் எல்லாம் வலிக்கு வருவேன்.
இதுவரை வாமணி என்ன நேற்று பணம் வேணும் அர்ஜென்ட்டாக 10,000 வேணும்னு கேட்டிருந்தேன். என்னாச்சு? பையனுக்கு உடம்பு சரியில்லை மணி. அப்படியா? ஏன் என்னாச்சு? நேற்று வேலைக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன் மகன் கடங்க ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்தேன். அதே செலவுக்கு வந்தேன். சாரா சொல்லு மணி. சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. சொல்லு மணி. என் ஒய்ஃபும் தவறிட்டாங்க. நம்மளும் காலையில் வேலைக்கு போகிறோம், பையனை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால் என்ன பண்ணுறேன்னா சொல்கிறேன், அதாவது கஷ்டமாக இருக்கு நான் சொல்கிறது. ஆனால் நல்லா யோசிச்சுப்பாரு, பையனை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரு. யாராவது கேட்டாங்கன்னா கடன் போயிட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா உனக்கு வயசு இருக்குது, அதே சமயம் கடன் கிடையாது. அப்படின்றப்ப எனக்கு கஷ்டமாகவே இருக்கும். நான் எதுவும் யோசித்து பார்த்து நல்ல ஒரு முடிவு சொல்லு. சரியா? என்னடா விளாண்டுருக்கியா? சரி உனக்கு அப்பா புது வாங்கி தர்றேன். வருத்தம் படாது. நீ ஒரு வேலை நமக்கு விட்டு போச்சுன்னா இன்னொரு வேலை நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நீ வருத்தப்படாத, வேலையும் கிடைக்கும். வாழ்க்கை நம்மளை எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு தான் நம்ம போய்கிட்டே இருக்கணும். அதான் வாழ்க்கையும் கூட. கண்டிப்பாக நீ ஜெயிப்ப, வேலையும் உனக்கு கிடைக்கும். எனக்கு இப்போ வேலை இருக்குது, நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். கண்டிப்பாக வேலை கிடைக்கும்.